ஓம் சாந்தி. 28/5/2025 புதன்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இப்போது நாடகத்தின் சக்கரம் முடிகின்றது. நீங்கள் இனிமையாகவும் அன்பானவருமாக ஆகி புதிய உலகத்திற்கு வர வேண்டும். அங்கே அனைவரும் அன்பாக இனிமையாக இருப்பார்கள். இங்கு உப்பு தண்ணீர் போன்று இருக்கின்றார்கள். உங்களுக்கு இப்போது முழு உலகத்தின் வரலாறு பூகோளத்தின் ஞானம் கிடைத்து விட்டது. சத்திய யுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு பூகோளத்தை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கின்றது என்ற ஞானத்தின் 3வது கண் உங்களுக்கு கிடைத்து விட்டது. சமஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கின்றது. குழந்தைகளோ பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தன்னைத்தான் ஒரு அசரீரி ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இச்சமயம் அனைவரும் உப்பு தண்ணீராக இருக்கின்றார். நாம் இப்பொழுது இனிமையாக அன்பானவராக ஆகின்றோம். அந்த பக்கத்தில் நாளுக்கு நாள் உப்பு தண்ணீராக ஆகின்றனர். தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு அழிந்து விடுவார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் நடக்கின்றது. இந்த நாடக சக்கரம் இப்பொழுது முடிவடைகின்றது. ஆத்மாவுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துவிட்டது. இதைத்தான் திரிநேத்ரி என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் திரிநேத்ரியாக இருக்கின்றீர்கள். மற்ற அனைத்து மனிதர்களும் ஸ்தூலமான கண்கள் மட்டுமே இருக்கின்றது. ஞான கண் வேறு யாருக்குமே இல்லை. திரிநேத்ரி ஆகுவதன் மூலம் திரிகாலதர்ஷியாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் ஆத்மாக்கள் ஷரீரத்தோடு சூக்ஷ்ம வத்தனம் செல்ல முடியாது. எப்படி செல்ல முடியும்? அதனை 3வது கண்ணால் பார்ப்பதே திவ்ய திருஷ்டி மற்றும் தியானத்தினால் பார்ப்பதாக கூறப்படுகின்றது. யார் எவ்வாறு கர்மம் செய்கிறார்களோ அவர்கள் தானாகவே அதற்கான தண்டனை அனுபவிக்கின்றனர். நான் யாருக்கும் தண்டனை தருவதில்லை. பிரேரணை மூலமாகவும் தண்டனை தருவதில்லை. நான் பிரேரணை மூலம் செய்தால் நான் தண்டனை தருவது போல் ஆகிவிடுகின்றது. யாரையாவது அழிப்பதற்கு தூண்டுதோல் கொடுப்பதும் தோஷமாகும். அவ்வாறு செய்ய வைப்பவரும் மாட்டிக்கொள்வார்கள். சங்கர் பிரேரணை கொடுத்தால் அவரும் மாட்டிக்கொள்வார். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் தந்தையின் எதிரில் அமர்ந்துள்ளீர்கள். எனவே மிகுந்த மகிழ்ச்சி என்பது இருக்க வேண்டும். ஆத்மா பொய்யான நிலை அடைந்ததால் ஷரீரம் பொய்யானதாக ஆகிவிட்டது. அழுக்கு படிந்ததால் தங்கத்தின் மதிப்பு குறைந்து விடுகின்றது. உங்களுக்கு இப்போது மதிப்பு என்பதே இல்லை. முதலில் நீங்கள் உலகத்தின் எஜமானராக 24 கேரட் தங்கம் போல் இருந்தீர்கள். இப்போது 2 கேரட் தங்கம் போல் ஆகிவிட்டீர்கள். ஆகவே குழந்தைகளே, தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி 24 கேரட் தங்கமாக மாற வேண்டும். இப்பொழுது உலகம் மாறக்கூடிய விளையாட்டு நடைபெறுகின்றது. எனவே தன்னையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இனிமையானவராக அன்பானவராக இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஒரு தந்தையின் நினைவில் அமர வேண்டும். அந்த நேரத்தில் வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. பழைய உலகத்தில் எல்லையற்ற வைராக்கியம் உடையவராக ஆகி 5 விகாரங்களை சந்நியாசம் செய்ய வேண்டும். எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்திருந்து சேவையின் பற்றுதலிருந்தும் விலகிய அன்பான சேவாதாரி ஆகுக. உலக சேவாதாரி என்றால் எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்திருப்பவர்கள். அத்தகைய சேவாதாரி சேவை செய்யும் போதும் விலகிய மற்றும் பாபாவுக்கும் அன்பானவர்களாக இருப்பார்கள். சேவையின் பற்றுதலில் வருவதில்லை. ஏனென்றால் சேவையின் பற்றுதலும் கூட தங்கத்தாலான சங்கிலி ஆகும். இந்த பந்தனம் எல்லையற்ற நிலையிலிருந்து எல்லைக்குட்பட்டதில் கொண்டு வந்துவிடும். எனவே தேகத்தின் ஸ்மிருத்தியிலிருந்து, ஈஸ்வரிய சம்பந்தங்களிலிருந்து, சேவைக்கான சாதனங்களின் பற்றுதலிருந்து விலகியவராக மற்றும் பாபாவுக்கு அன்பானவராக ஆகுங்கள். அப்போது விஸ்வ சேவாதாரி என்ற வரதானம் கிடைத்துவிடும். மேலும் சதா வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். வீண் சங்கல்பங்களை ஒரு நொடியில் நிறுத்துவதற்கான ஒத்திகை செய்யுங்கள். அப்போது சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். உங்கள் அனைவரின் முதல் பிரவೃತ್ತಿ தேகத்தின் பிரவೃತ್ತಿ ஆகும். அதன் பிறகே தேக சம்பந்தங்களின் பிரவೃತ್ತಿ.
முதல் பிரவൃத்தி தேகத்தின் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் பவித்திரமாக ஆக்க வேண்டும். எதுவரை தேகத்தின் பிரவೃத்தியை பவித்திரம் ஆக்கவில்லையோ அதுவரை தேக சம்பந்தங்களின் பிரவೃத்தி எல்லைக்குட்பட்டதாக இருந்தாலும் எல்லையற்றதாக இருந்தாலும் அதையும் பவித்திரமாக்க முடியாது. எனவே முதலில் தனக்குத்தானே கேளுங்கள். தனது ஷரீர வடிவ வீட்டை, அதாவது சங்கல்பங்களை, புத்தியை, கண்களை மற்றும் வாயை ஆன்மீகமாக, அதாவது பவித்திரமாக ஆக்கிவிட்டீர்களா? அத்தகைய பவித்திர ஆத்மாக்கள் தான் மகான் ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.